டிஜிட்டல் டீக்ளட்டரிங் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த டிஜிட்டல் டீக்ளட்டரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டீக்ளட்டரிங்னா என்னன்ற விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதிகமாக நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட லேப்டாப் அண்ட் ஃபோன் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான். இன்டர்நெட் 90% ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து இதில் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸப்ட் இந்த லேபர்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே ஒர்க்குமே கூட நம்ம ஃபோனில் தான் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது, லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து டீக்ளட்டர்டாக வைக்கும்போது நம்ம வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக நம்மளோட வேலையில் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அது வந்து நான் எப்படி கோ த்ரூ பண்ணுறேன், எப்படி நான் அதை பண்ணுறேங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து என்னோடய ஃபோன் அண்ட் ஜிமெயில். இது ரெண்டுமே வந்து எனக்கு கொஞ்சம் டீக்ளட்டர்டாக இருக்கணும். ஏன்னா அது மூலியமாக தான் எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோனில் எனக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஃபோன் நல்லா ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பார்த்து எனக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் பார்த்து நான் டெலீட் பண்ணிவிடுவேன். அது அப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஆப்பே நான் வச்சுக்கல. அமேசான் ஆப் இருக்கும்போது நான் ஸ்க்ரோல் பண்ணி இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்லாம் இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா தான் நான் க்ரோம்லேயே போய் அமேசான் ஆர்டர் பண்ணுவேன். அண்ட் மீஷோவில் மட்டும் அதில் வந்து அப்பப்போ ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கரெக்டாக டெலிவரி வராது அப்படின்றனால அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது ஆர்டர் பண்ணால் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைல்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் கான்டென்ட் ஃபைல் மட்டும் தான் வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே மேக்ஸிமம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபோட்டோஸ் அப்படிலாம் வந்து அண்ட் வேறு ஏதாவது பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டலாக வச்சுக்கலாம். பிகாஸ் வீட்டில் வச்சோன்னா ரொம்ப கிளட்டர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நம்ம வீக்லி ரிவ்யூ பண்ணி இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ட்ரைவ்லேயோ அப்படி இல்லைன்னா வந்து பென் ட்ரைவ்லேயோ லேப்டாப்லேயோ அந்த மாதிரி மெமரி கார்ட்லேயோ நம்ம ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2-3 இடத்துல வந்து ஏற்றி வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸை மட்டும் தான் சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் டீக்ளட்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் இனிமேல் வந்து அதுதான் இருக்க போகுது. இனிமேல் நீங்கள் ஃபிசிக்கலாக போய் நீங்கள் எதுவுமே காமிச்சிட்டு இருக்க போகிறதில்ல. ஒரு லைசன்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஆப் இருக்குது. அதில் நீங்கள் ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா போலீஸ் வந்து கேட்கும்போது நீங்கள் அந்த ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணி காமிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இ-வாகன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த டீக்ளட்டர் பண்ணும்போது பார்ப்பேன் எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. தேவையான விஷயங்களையும் சேவ் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத விஷயங்களை டெலீட் பண்ணுறதுக்கும் இந்த டீக்ளட்டரிங் இந்த டிஜிட்டல் டீக்ளட்டரிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல. ஸோ அப்போ வந்து நீங்கள் கான்ஷியஸாக வந்து அதை பண்ணணும். அது பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபோன் எந்த டிவைஸாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிறதா இருந்தால் அண்ட் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்மியாகும். ஸோ ஆப்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒய் பிகாஸ் அதில் தான் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய வரதெல்லாம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது என்னது அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து எனக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி ரிவ்யூ பண்ணும்போது அந்த த்ரெட்ஸ் அண்ட் ஜொமேட்டோ அண்ட் Z5 இந்த ஆப்லாம் எனக்கு நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது வந்து ஏதோ ஒருக்காக இன்ஸ்டால் பண்ணி அது அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ ஜொமேட்டோ ஆப்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது தேவைன்னா நான் வந்து ஹோட்டல் போய் எப்போது சாப்பிட்றேன், அவ்வளோதான். அதுவுமே ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஸோ அது இருந்துச்சுன்னா அதை சும்மா போய் நம்ம எங்கேயாவது படுத்திருக்கப்போ அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது சரி ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு தோணும். சரி வெளியில் சாப்பிட்லாம் தப்பு இல்லை, பட் ஆனால் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வென் யூ ஹாவ் ஏதாவது இப்போ ஐ காட் மை சி செக்ஷன் இல்லையா. ஸோ அதனால எனக்கு அப்போல்லாம் தோணுது. ஹெல்த் இஸ் வெல்த்துன்றதே நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நம்ம நல்லா இருக்க வரையும் நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு ஏதாவது ஒரு டவுன்ஃபால் வரும்போது தெரியும். ஸோ அப்போ தான் நம்ம ஹெல்த்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நான் ஜொமேட்டோ ஆப் வந்து வேணாம், நமக்கு தேவைன்னா நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி அப்போ இது பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இந்த Z5 ஆப்பில் நான் எதுவுமே பார்க்குறதில்ல. மோஸ்ட்லி எனக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷனுமே கிடையாது. ஸோ எனக்கு டைம் கரெக்டாக இருக்குன்றனால எனக்கு தேவையும் இல்லை. ஸோ அதனால் வந்து அதையுமே நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. த்ரெட்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது இன்ஸ்டாலில் போகும்போதெல்லாம் கேட்குது அப்படின்றனால த்ரெட்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய ஸ்க்ரீன் டைமையும் நான் இந்த டைமில் வாட்ச் பண்ணுவேன். ஸோ இது எவ்வளோ நேரம் நான் பார்த்துட்ருக்கேன், எவ்வளோ கம்மி பண்ணலாம், அதர் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூடியூப் பார்க்கவே மாட்டேன், இன்ஸ்டாகிராம் பார்க்கவே மாட்டேன், ஃபோன் நோண்டவே மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் பர்பஸாக கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாததும் கொஞ்சம் பார்ப்பேன், தேவையானதை வந்து பர்பஸாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்குன்னு கான்ஷியஸாக அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து பார்க்குறத வந்து எனக்கே நான் ப்ரமோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரச்சிதா அக்சசரிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது பை த வே.
இதில் வந்து அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க வந்து நிறைய பொருள் வாங்கி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் நிறைய தூசி தட்டுற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஒரு பர்சன் அதை வந்து யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும். ஈவன் தோ ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ், அவங்க டெய்லி யூஸ் பண்ணி மேக்கப் போட்டாலுமே கூட அதை யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அண்ட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஆங்கரே சொன்னார், நீங்கள் இதெல்லாம் புசுன்னு அடித்தா கூட ஒரு வருஷத்துக்கு அடிச்சுட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தீக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அவங்களுமே என்னென்னா அதை வந்து ஒரு பாட்டில் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சில இது வாங்கியிருக்காங்க, சில இது அவங்களுக்கு பிடிச்சி வாங்கியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு டூ மச்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு ஓகே, அவங்கள பற்றி நான் எதுவுமே கமெண்ட் பண்ணல, காமெண்ட் பண்ணல, அப்படி தான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா. அப்படி பார்த்துட்ருக்கேன் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்குமே இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக பையனுக்கெலாம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு. ஓகே, பேக் டு த டாபிக். இதை பார்த்து நீங்கள் ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் நிறையா வந்து வாங்கிடக்கூடாது. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஒய் பிகாஸ் இந்த மாதிரி நிறையா பார்க்குறதுல வந்து எந்த தப்பும் இல்லை, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான் தப்பு. இப்போ நீங்கள் நார்மல் பர்சனாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 பர்ஃப்யூம் பாட்டில் வாங்குறீங்கன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் காலி பண்ணுறதுக்கே உங்களுக்கு 1 இயர் ஆகும். டெய்லியுமே வந்து நீங்கள் ஒரு 3 ஸ்ப்ரே 4 ஸ்ப்ரே பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ அது ஓவர்வெல்ம்டாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய வாங்கி வச்சிங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடும். ஈவன் மேக்கப் ப்ராடக்ட் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ உங்களோட மணி வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கணும். நீங்கள் சும்மா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஓ, இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது போல், ஓ இந்த மாதிரிலாம் ஒரு பர்ஃப்யூம் இருக்குது போல், இது நல்ல ஸ்மெல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறையா வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்டே அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து கூலர்ஸ்லாம் வந்து 500 இருக்குதுன்னு சொல்லிட்டு. 500 அவங்களுக்கு ஓகேங்க. இப்போ நமக்கு அது ஓகேவாகுமா? நம்ம அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானும் இந்த மாதிரி ஒரு 15 டிசைன் வச்சுருக்கேன், 20 டிசைன் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் 15-20 எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க? ஆப்வியஸ்லி நீங்கள் யூஸ் பண்ணாமல் தான் பல நாள் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து அனலைஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாட் ஒன்லி திஸ் ரச்சிதா வீடியோ, நிறைய வீடியோஸ். இதை வந்து நான் டிஜிட்டல் டீக்ளட்டரிங் வீடியோவில் மென்ஷன் பண்ணுற காரணமும் அதான். பிகாஸ் யூடியூப்பில் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம், தேவையில்லாமல் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இது வந்து சம்மர் ட்ரிங்க். இந்த ட்ரிங்க்கை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சனால நெல்லிக்காய் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் அண்ட் புதினா போட்டோம் அப்படின்னா, அண்ட் ஃப்ரீசர் ஆர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சுகர் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக செம்மையாக இருக்கும். அதாவது ஸ்ப்ரிட்டு அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ மத்தியானம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெளியில் ஏதோ ஒன்று சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ தட் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் கிரேவிங்ஸ் அண்ட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்ற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் டிஜிட்டல் டீக்ளட்டரிங் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கான்டென்ட் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.